Hello friends, welcome to 3 language Tamil tutorial part 14. போன கிளாஸ்ல பார்த்தோம்னா if else பத்தி பார்த்தோம். அதுக்கு முன்னால if black அப்படின்றத பத்தி ஒன்னு சொல்லணும். இப்போ பார்த்தேனா இப்போ இந்த if condition கீழ else யூஸ் பண்ணிருக்கேன். இந்த else நான் கேன்சல் பண்ணிடுறேன். பார்த்தோம்னா இந்த black இல்லாத நான் வெறும் கண்டிஷன் மட்டும் யூஸ் பண்றேன். இப்போ நான் பாருங்க சேவ் பண்ணிடுறேன். லெஃப்ட் ஹேண்ட் தர பாருங்க பாஸ் அப்படினு வருது. இப்போ பாத்தீங்கன்னா இங்க நான் ஏற்கனவே அந்த black போட்டுருந்தேன். இந்த blackக்கு உள்ளார நம்ம ஒரு கண்டிஷன் எழுதிரணும். கரெக்ட்டா இருக்கு பாருங்க. blackக்கு உள்ளார ஒரு கண்டிஷன் எழுதிருந்தேன். ஆனா இந்த if black அப்படின்றத பத்தி ஏன் ஒரு கிளாஸ் எடுக்கறேன்னா இந்த blackக்குள்ளார ஒரு கண்டிஷன் இல்லைங்க பாருங்க. printf you are successful by அப்படின்னு சும்மா எழுதியிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த கண்டிஷன் மட்டும் இல்லைங்க, இன்னும் கூட நம்ம எழுதலாம். printf equal to அதே இதே மாதிரி கொட்டேஷனுக்குள்ளார கன்சியூமர் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த black குள்ளார நான் நேரே printf எழுதியிருக்கேன். நான் சேவ் பண்ணுறேன். ஆன் பண்ணி தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பாஸ், அப்புறம் யார் சக்ஸஸ்ஃபுல் பை, அப்புறம் வெல்கம் சின்ன அப்படின்னு. இது நான் எதுக்காக காட்டுறேன்னா இந்த blackக்குள்ளார ஒரு கண்டிஷன் மட்டும் இல்லைங்க, அதாவது ஒரே ஒரு printf தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இல்லை. நம்ம எத்தனை printf அதாவது எவ்வளோ கண்டிஷன் வேணாலையும் ஒரே blackக்குள்ளார யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் if black அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து வெறும் if black மட்டும் இல்லைங்க, எல்லா ஸ்டேட்மெண்ட்லையும் இந்த மாதிரி black நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த கிளாஸ்லேருந்து நெக்ஸ்ட் if else பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.